ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் ஒரு கிம்பிள் ஒன்று மாதிரி ஒரு ஐட்டம் ஒன்று நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அதை தான் காட்டுறோம். இல்லை வீடியோ மேக்கிங் கிட் ஒன்று இது. ஸோ உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இதில் ஒரு ப்ளேஸ் லைட் ஒன்று வருது, மைக் ஒன்று இருக்குது, ஹேண்டில் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் இப்படி தான் அந்த ஐட்டம் மேக் இது பார்த்தா அப்ளிகேஷன் இது வீடியோ மேக்கிங் கிட்னு சொல்லி தான் இது பேர் வருது ப்ராடக்டாக. ஸோ அமேசிங் ஆகிக்குது. ஸோ நான் பார்ப்போம் அன்பாக்ஸ் போகுது வீடியோ எடிட்டிங் கிட். ஓகேயா? ஸோ அப்போ ஓப்பன் பண்ணுறோம். எனிவே அப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறோம் கிட்டில் என்ன இருக்குது எப்படின்னு சொல்லி நானும் பார்க்க போகிறோம். எக்ஸைட்டிங் ஆகிக்குது எனக்கும் கூட. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் அன்பாக்ஸ் பண்ணுறது. எனிவே எஸ் யா பார்த்தா விளங்கும். வீடியோ ட்ராப் ஒண்டி மைக் ஒன்று இருக்குது, கேபிள் ஒன்று இருக்குது. வாவ், இது வாய்ஸ் கொடுக்குற மைக்கு கொடுக்குற கேபிள்னு நினைக்கிறேன். ஃபேஷியல் லைட் ஒன்று இருக்குது, அதாவது ஃபேஸ் ஒன் வித் பிரைட்னஸ். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா விளங்கும். ஃபேஸ் வந்து பெரிய லுக்குன்னு விளங்காது, அது பெரிய ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடியது இல்லை. அப்போ அது ஓகே. அடுத்தது கேம் ஒன்று இருக்குது, வீடியோ ஐஓஸுக்கு இருக்குது, ஆண்ட்ராய்டுக்குன்னு சொல்லி பார்த்தா விளங்கும். டூஸ் காட்டுது அதில். ஓகே, அப்போ அது இருக்குது. மரம் வந்து கேமரா வந்து ஹைட் பண்ணுறது கொண்டு வந்துருக்குது. ஸோ பார்த்தா விளங்கும். அண்ட் கிம்பல் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் உண்டு, டேபிள்லேயும் வைக்கலும்னு சொல்லி சொல்கிறாங்க. இனிமே நான் பார்த்துட்டு சொன்னால் வருது இல்லை. எஸ் யா ஓகே. இன்னும் பட்டன் ஒன்று இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணினா தான் டூ சைடில் எஸ் இது டேபிள் லெவலுக்கு வருது 80%. ஓகேயா? அப்போ எங்கள் கீழே ட்ரேட் நட் ஒன்றுமா இருக்குது எங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. எனிவே அப்போ இந்த இடத்துக்கு வர வேண்டியது வந்து ரைட், இந்த இடத்துக்கு வர வேண்டியது இதுன்னு நினைக்கிறேன். ஓகேயா? அப்படி தானே இருக்குது பாக்ஸில். ஜஸ்ட் பாக்ஸை பார்த்து உங்களுக்கு விலங்கு ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளலாம். பாக்ஸை நான் சைடில் வச்சுக்கொள்கிறேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு. அதாவது ஸ்டாண்டு தான் வைக்க சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம். இதுக்கு முக்கியம் என்று சொன்னால் சில இடங்களில் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பேக் கேமரா வந்து நல்லா இருக்கணும். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்டா? பேக் கேமரா வந்து நல்லா இருந்தால் தான். பேக் கேமராவில் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் வந்து ஃபோன் கேமராவில் வந்து அது பெரிய லுக்குன்னு வராது. புது இந்த வீடியோலேயும் நல்லா இருக்குன்னு சொல்ல நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணணும் பேக் கேமராவில் தான் வீடியோஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நான் ட்ரேட் ஆகுது இல்லையா, நான் போகுது இல்லையா, ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. ரைட், எனவே ட்ரை பண்ணி பார்ப்போம். இருக்க வேண்டி வர மாதிரி தான் விளங்குது. ஓகே, அது இருக்காமல் வேணும் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கும் விளங்குது. கேமரா ஃபஸ்ட்டு வந்துக்குது, அதுக்கு மேலாடி தான் கேமரா. ரைட், இந்த மாதிரி லொக் கொண்டு வருது. அப்போ இந்த கிம்பல் லொக்கிக்கிட்டு இதை கேமராவை போடலாம். ஓகேயா? ஓகே, கேமரா இருக்கட்டும். கேமரா மேலே மைக் வருது. எஸ், கேமராவுக்கு மேலே மைக் வருது. அப்போ அதே மேலுக்கு இருக்கலாம். ஓகே, கேமராவுக்கு மேலே மைக்கே நாங்கள் அப்போ இருக்கட்டும். மைக்கும் சரி, கேமராவும் சரி. பின்னே பார்த்தா இது விளங்கும். ஒன் ஆஃப் சுவிட்ச் பட்டன் டிக்கு ஃப்ளேஸ் இருக்குது. ஒன் ஆஃப் சுவிட்ச் பட்டன் தண்டிக்கிறாங்க, பார்த்தா விளங்கும். அடுத்து வந்து பேட்ரி. எஸ், பேட்ரி 3 பேட்ரி போடணும் இந்த ஃபேஷியல் லைட்டுக்கு நினைக்கிறேன். ஸோ அது ரெண்டும் ஓகே. அப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டோம். கேபிள் இருக்குது, ரிமோட் இருக்குது, ஹேண்ட்லிக் இருக்குது. ஸோ இதை வந்து இருக்கிறது பிரச்சனையாக இருக்குது. ஸோ எனக்கும் இல்லை பெருசாக ஐடியா கொண்டு. எஸ் ஓகே. எல்லாம் கீ வேணுமா? தேவையில்லை. ரைட், இருங்க நான் இதை அப் பண்ணுறேன். எஸ், இருக்கலாம். ரைட், கோட் இட் த பாயிண்ட். இனிமேல் இதை நான் வச்சுட்டோம். அப்போ இந்த ஏரியாவில் வந்து இதுதான் லொக்கு இருக்கு. எஸ், எனக்கு வந்து கிம்பல் வந்து அசெம்பிள் ஆகுது. அப்போ நாங்கள் இதை ஃபுல்லாக டைட் பண்ணினா தான் நமக்கு மொபைல் ஃபோன் ஒன்று வைக்கலாம். ஓகேயா? எஸ், ரைட். அதாவது நாங்கள் பாயிண்ட் எடுத்துட்டோம். அப்போ கேமரா இப்படி தான் வருது. இதை மட்டும் இது என்ன இருக்குது? ஓகே. ஓ ரைட். இதை இப்படி விரிச்சிட்டு இதை ப்ரெஸ் பண்ணினால் சாரி எஸ் இதை வந்து யூஸ் பண்ணலாம். எஸ், எனக்கு அப்போ இது ஸ்டாண்டை யூஸ் பண்ணலாமே.
ஃப்ரண்ட்லேருந்து நாங்கள் பேசணும்னு சொன்னால் யூஸ் பண்ணி கொடுறதுக்கு இது மயிலும். அப்படி இல்லாமல் நாங்கள் செல்ஃபி எடுத்து டாக் பண்ணுறோன்னு சொன்னால் இப்படி ஏங்கல் லுக்கில் வச்சு நமக்கு பேசலாம். ஹாய் ஹவ் ஆர் யூ, இஸ் இட் கோயிங் ஆன் என்று சொல்லி பேசலாம். எனிவே இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து வைக்கிறோம் சொன்னால் ஃபோன் வைக்கணும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் லாஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணினோம் iPhone i17 Pro Max காப்பி உண்டு. ஸோ அதை மொபைல் ஒன்று நாங்கள் வச்சு பார்க்க போகிறோம். எஸ் யா வா வச்சு பார்த்தா விளங்கும். ஸோ அது வேறு லெவலில் வருது. இவங்கள கேமரா இது எல்லாமே இருக்குது, இதில் வச்சு கொள்றதுக்கான ஆப்ஷன். ஸோ இதுக்கு ஒரு கேபிள் உண்டு, நான் கனெக்ட் பண்ணிக்கொள்ளணும். நான் சொன்னால் இது டைப் சி, நமக்கு தந்துள்ள வந்து டைப் சி இல்லை. ஸோ அதனால் நான் டைப் சி கேபிள் ஒன்று வேறையாக பை பண்ணணும். என்ன எடுத்துக்கொண்டால் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பிறகு நல்ல வீடியோஸில் தார்த்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் வேறு லெவலில். ஸோ இப்படி எங்களை வீடியோ பண்ண மேலும் பேக்ரவுண்ட் விளங்குறதுக்கு வச்சு கேமராவை 2 ஃபேஸ் போட்டு வீடியோ பண்ண மேலும் சம் மொபைல்ஸ் வந்து 2 ஃபேஸ் மொபைல் இருக்குது. ஸோ புதிய அப்டேட்டில் வந்திருக்கு, அதே மாதிரி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு பர்சனான ஒரு வீடியோ நாங்கள் தாரத்துக்கு எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் ஜாயின் ஆகி இது இங்கே கட்டாயமா. ஓகே, நைஸ் டு மீட் யூ கைஸ். இன்னொரு அழகான பர்சனான வீடியோ நாங்கள் தாரத்துக்கு எதிர்பார்த்துக்கிறோம். See you again. Bye.